புதுசாக பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து திமுக அப்படியே சுயமரியாதை கட்சி, நாங்கள் வந்து அப்படியே உலகத்தையே வந்து தமிழருக்காக ஆட்டி படைச்சிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றியத்தில் யார் இருந்தாலும் சரி, இதுக்கு இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லிடணும். இப்படி தப்பு பண்ணலைன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உதாரணமாக ஒரே இது வந்து நேயர்களை வந்து கவனிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஜோதி பாசு வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு மேற்கு வங்காளத்தில். அப்போ ஒரு ஆறு டக்கு ஞாபகம். அந்த ஆறு என்னென்னா பங்களாதேஷ்லேருந்து மேற்கு வங்காளத்துக்கு வரக்கூடியது. ரொம்ப நாளாக வந்து அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த காவிரி கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை மாதிரி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றிய அரசிட்ட சொல்லி இது ஒன்றும் சரியாக நடக்கலைன்ட்டு நேராக டாக்கா போகிறாரு. அங்கே ஷேக் ஹசீனா வாசித்து நினைக்கிறேன் அப்போ பிரதமர்கிட்ட பேசுகிறாரு. இவங்க திட்டம் ஒன்று வகுக்கிறாங்க, இது ஓகே. அவங்க சொல்கிறாங்க சரிங்க நான் கையெழுத்து போடுறேன்ட்டு. இப்போ இவர் சொல்கிறாரு இல்லைங்க, நான் ஒரு மாநில முதலமைச்சர், நான் கையெழுத்து போட முடியும், நீங்கள் டெல்லி வாங்க. எல்லோரும் டெல்லி வர்றாங்க. அப்போ தேவகவுடா போனால் நாங்கள் பேசி முடிச்சோன்னா கையெழுத்து போடுங்கிறாரு, போடுறாரு. இது ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியால் செய்ய முடியும். என் மாநிலம் இதுக்கான ஒரு தீர்வுன்னு வெளிநாட்டு விஷயத்தை கூட செய்ய முடியும். உங்ககிட்ட வந்து மடியில் கனம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றிய அரசில் யார் இருந்தாலும் பயந்தான் ஆகணும். அப்போ இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. 1980